ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிறகடி காசு சீரியல் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி கருணி நல்லா திட்டி விட்டுறா. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ரோகிணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா. அது உண்மை நம்பி உங்களுக்கு ஏற்றவன் ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிடுறா. அவள் தான் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். டைவர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் அவள் கூட வாழ்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் தேய்ச்சிட்டாரு. அவள் வாயிட்டு இருந்தாலே பொய் தாமா சொல்லுவாள். அவள் பேச்செல்லாம் நீயே நம்பினன்னு விஜயா சொல்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் கிடச்சிரும் சொன்னீங்க. ஆனால் 6 மாதம் கழிச்சு தான் தருமாமே. மாதம் 25,000 கொடுக்கணுமாமே. அதெல்லாம் உண்மை தானாக அதுக்கு பதில் சொல்லாமல் முழிக்கிறாங்க. சரி, ஏதோ பெரிய மனுஷன் நினச்சேன். நீங்கள் கூட இப்படி பொய் சொல்லிட்டீங்களே, நீங்கள் கூட இப்படி பொய் சொல்லுவேன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அவங்கெல்லாம் போனவொடனே இந்த சம்மந்தம் நடக்காது, கல்யாணம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு உனக்கு சந்தோஷம் தானே? இதுவரை யாருமே என்னை பார்த்து கேள்வி கேட்டதே கிடையாது. நான் எவ்வளோ அவமானப்பட்டேன், கேவலப்பட்டேன். உனக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இது தானே நீ எதிர்பார்த்த? உனக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படிங்கிற. யாருமே என்னை பார்த்து இப்படி கேட்டதே இல்லையே, பெரிய மனுஷனாக பொய் சொல்கிறியான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தாங்கவே முடியல. இப்படி யாருமே என்னை கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக விஷயம் இன்னும் விஜயா அடிக்கவே போயிட்டாலும் மீனா முத்து தான் தடுக்கிறாங்க. தடுத்து வேண்டாப்பா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஐயோ என்ன செய்யுது? மனோஜ் விஜயாவும் நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். இந்த ரோகிணி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறாளே அப்படிங்கிறாங்க. விஜயாவும் சத்தம் கட்டாமல் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் திமிரா அண்ணன் அப்படி தான் இருக்கும். அந்த ரோகிணிக்கு சும்மா விடக்கூடாது. அவள் எவ்வளோ திமிர் பிடிச்சவா. ஆமாம்மா அதான் சொன்னேனே, அவள் வேணும்னே என்ன வேணால் செய்வாம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. பார்த்தியா எப்படி எனக்கு அன்றைக்கே தெரியும். மனோஜ் கருணி ரொம்ப நல்ல பொண்ணு. மனோஜ் அன்றைக்கி பேசும்போதே முகம்லாம் மாறி போச்சு. என்ன அவன் ஃபேமிலியை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கே தெரியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோகிணி டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ரோகிணி இவங்க கூட தான் மனோஜ் எப்படியாவது மறுபடியும் வாழ்க்கை வந்துடுவாங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா அவங்க அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏதாவது அழுது ரோகிணி நாடகம் ஆடுறதில் மிஞ்சவே முடியாது. அதனால் கண்டிப்பாக மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் தெரியுது. அது எப்படி என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.